ஓகே, ஓகே. நம்ம வந்து ஓவராலா ஆமா, ஆமா, ஆமா. அப்ப மேபி லைக் நாளைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். மும்பை டெல்லிலாம் ஓபன் பண்ணிட்டான் பிவிஆர். அப்ப என்ன தமிழ்நாட்டுலயும் ஓப்பன் ஏன்டா நாளை மறுநாள் படம் இன்னுமாடா ஓப்பன் பண்ணாம வச்சிருக்கானுங்க? கடைசி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஏன் வருமா எப்பவும் இப்படியே நடக்குது வராதான்ற இவனு? மாதிரி தான். அது சரி ப்ரோ, ஓடுற குதிரை மேலதான் செய்யுது ப்ரோ பெட்டு கட்டுவாங்க. விஜய் ஃபேன்ஸ் என்னைக்குமே நிம்மதியா இருக்க கூடாது. ஓகேவா? கடைசி வரைக்கும் திக் திக்னே இருக்கணும் வாழ்க்கை. டிமாண்ட் இருக்கிற இடத்துல தான் நெகோசியேஷன்ஸ் அதிகமா இருக்கும் இவன். பிவிஆர் வந்து கிராஷ் தான் ப்ரோ. பிவிஆர் ஓபன் பண்ணி கிராஷ் ஆயிடுச்சான். அதுதான் வந்து எல்லாம் ட்வீட் பண்ணிருக்காங்க. ம்ஹும். மட்டும் புது சர்வரோட வர சொல்றா, டைம் ஆகுது. போயிட்டு போயிட்டு வர்ற உன்னை தூக்கி தூக்கி போடுதா? அது ஒரு வாரமா எனக்கு மட்டும் அந்த பிரச்சனை இருக்குண்ணா. தூக்கி எல்லாம் போடல. ஒரு திடீர்னு வந்து நீங்க பேசுறதெல்லாம் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடும் எனக்கு. அது ஏன்னு தெரியுமா? நீ இதை மினிமைஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்றியா? இல்லையே, நான் இங்கேயே மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அதான் கேட்டேன் சச்சின் எப்படா ரிசால்வ் பண்றதுன்னு. அப்புறம் டெலீட் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டாலும் பண்ணிட்டேன். மறுபடியும் அப்படி ஆகுது. பண்ணிட்டேன். அன்னைக்கு ஸ்பேஸ் போடும்போது இதே பிரச்சனை தான் சச்சினு. நான் ஹோஸ்ட்லயே உட்காந்துட்டு வேற ஒரு ஐடிக்குள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கு ஒரு டேக போட வேண்டியதான். சென்சார் பெங்களூர்ல பண்ணாங்க, தமிழ்நாட்டுல இல்ல. எல்லான்ட்ட கேளுங்க, iOS-க்கு மட்டும் வந்துட்டு ஒழுங்கா கொடுக்குறியே சர்வீஸ், அது என்ன நான் எந்த iOS தானா? அப்படியா? அப்ப உனக்கு இப்ப நான் வந்து எனக்கு எந்த பக்கம் இல்லாம அழகா போய்கிட்டு தானே இருக்குது. நீங்க வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோர் UAE செய்யுது ப்ரோ. நாங்க வந்து ஆப்பிள் ஸ்டோர் இந்தியா. அதனால வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் வந்து ஸ்டோரை இந்தியாவுக்கு தான் வச்சிருக்கேன். எனக்கு சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ஆமா ஸ்டோரை வந்துட்டு நான் வந்து இந்தியாவுக்கு மாத்தி வச்சிருக்கேன். அதுல ஒரு மேட்டர் இருக்குது. என்னன்னா இதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீலாம் வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மி. இதுல இப்படி வந்து இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி இதா வச்சுட்டேன். ஒரு 2 வருஷமாவே இப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸ்டோரை வந்து இந்தியாவுக்கு செட் பண்ணிட்டேன். காமிக்கும் நம்ம ஆப்ல வந்து இன்ஃபோலயே காமிக்கும் நம்ம எதுல கனெக்ட் ஆயிருக்கோம். பிளே ஸ்டோர், வெப் ஆப், உங்களுக்கும் இப்போ போய் அந்த இன்ஃபோவை தொட்டீங்கன்னா நீங்க எதுல இருக்கீங்கன்னு காமிக்கும். சச்சின், இப்ப இதுக்கு ஐபோனுக்கு வந்து இந்த கேஷை கிளியர் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கா? கேஷை கிளியர் பண்றது அது ஐபோனுக்கு இல்லன்னு நினைக்கிறேன். எந்த ஆப்புக்குமே இல்ல. அந்த ஆப் செட்டிங்ஸ்ல இருக்கும், போயிட்டு கிளியர் பண்ணு ப்ரோ. அது சும்மா செய்யுது. நீங்க இந்தியா ஆப் ஸ்டோர் தான் கனெக்ட் ஆயிருக்கீங்க. நான் சொல்றேனே, ஆப் ஸ்டோர் வந்து இந்தியா ஆப் ஸ்டோர்ல தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன்ல. இந்த யூடியூப் பிரீமியம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இதுல கொஞ்சம் கெவின் ஆப் இருக்கா, செட்டிங்ஸ் இருக்கா? செட்டிங்ஸ்ல ஆப்ஸ் இருக்கா? இருக்கு. இதுல போய் ஒரு ஆப் உள்ள இருக்கும் கேஷஸ். அப்படியே லைன்ல இருங்க. இப்ப நான் வந்து ட்விட்டர் எக்ஸை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டேன் ஆப்ஸ்குள்ள. 18+ கொடுத்துமே பிவிஆர் ஐநாக்ஸ்ல இவ்வளவு ரஷ்ஷா? இந்த யூஏல வந்துட்டு உனக்கு தெரியுமா 15+ இங்க ரேட்டிங் சர்டிபிகேட். 15+. இதெல்லாம் 18+லாம் பழிவாங்கும் நடவடிக்கை தான். வேற இம்பாக்டையும் ரீச்சையும் குறைக்கணும். அதுவும் இல்லாம இது வந்துட்டு ஒரு ஆன்டி பிஜேபி கிளைம். இது அனிருத் சம்பவம் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க நம்ப தகுந்த வட்டாரங்கள். சம்மாரம் பண்ணிருக்கான். வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருக்கானா. தலையும் பண்ணாலே சம்பவம் தான் ப்ரோ. சூப்பர் ஜாவேத். நீ அனிருத் பத்தி பேசும்போது அவன் வந்தானா இல்ல அவன் வந்ததுக்காக நீ அனிருத் பத்தி வந்ததுனால அனிருத்துக்கு ஒரு பாயிண்ட். என்னடா ஜாவித் 2-3 நாளா அமைதியாயிட்ட? வேலை ப்ரோ, ஹெவி வொர்க். ராகுல் காந்தி அரசு பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ப்ரோ அந்த அரசு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயகனா? எது ஜனநாயகன் மட்டுமா? ஜனநாயகன் மட்டும்தான் ப்ரோ. பிஎம்ஏ அரசானா கூட நாங்க அதை பத்தி பேச மாட்டோம். ஒன்லி ஜனநாயகன். எல்லா இடத்துலயும் பிளாக் பண்ணி தலைவர் ட்வீட் போடுவார்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி அரெஸ்டுக்கு.
லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்து இப்படி வந்து மேன் ஹேண்டில் பண்றது ரொம்ப தப்பு. மூக்குல ரத்தம்லாம் வந்திருக்கு பாவம். இடிச்சிட்டானுங்க போல. வினோத் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப இதாதான் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அது பார்க்கணும். அந்த பிரஸ் மீட் சொன்னான்ல சச்சின், அது பார்க்கணும். ஆமா. அதுவும் அப்புறம் வந்துட்டு விவேக்கோட இன்டர்வியூ இந்த சுதீர் ஸ்ரீனிவாசனோட பேசிட்டு இருந்தாரு. சுதீர் ஸ்ரீனிவாசன் நல்ல நல்லா கேள்வி இருந்துச்சு, நல்லா கேட்பாங்க. இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பரத்வாஜ் ரங்கனோட இன்ட்ராக்ஷனும் நல்லா இருந்துச்சு இவரோட வினோத்தோட. அது ஒரு 1 hour அந்த ஃபுல் இன்டர்வியூ பார்த்தேன். நல்லா பேசியிருந்தாரு. அவர் தான் அந்த எத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் கேட்டாரு. அந்த இது அந்த ரீமேக் ரேஷியோ. ஆமா. வினோத் வந்து அவருடைய அந்த பாலிடிக்ஸ பத்தி சொல்லிட்டு இருந்தது. எனக்கு வந்து இந்த ஏரியா வந்துட்டு பார்த்தேன்னு சொன்ன எனக்கு அழகா ஒண்ணு சொல்லியிருந்தாரு. இந்த படம் தான் அப்படின்னு டிசைட் பண்ணது வந்து விஜய் சார் தான். ஆனா அந்த படத்துல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான். ரத்தின திருக்குமார் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து இந்த இதுல வந்து இந்த படம் பண்றேன் சார். ஆனா இந்த படத்துல வந்து இந்த ஒரு ஜோன், இந்த கான்ஃபிளிக்ட் இந்த ஏரியா இருக்குல்ல, அதுல எனக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அந்த இதை வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கான ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வில்லன் கான்ஃபிளிக்ட், அந்த இஷ்யூஸ், அந்த த்ரெட்டை வந்துட்டு அவர் வந்து கொஞ்சம் இன்டென்ஸா நான் வந்து இதை சொல்லணும்னு நினைச்சேன். இது வந்து டிஸ்கஸ் பண்ணப்பட வேண்டிய ஒரு இதுவா இருக்கணும், இது ஒரு டிஸ்கஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நல்லா அப்படிங்க. இந்த வாட்டி சென்சார் பெங்களூர் தான் ஆயிருந்தது. சென்சார் சர்டிபிகேட் புரியல. பெங்களூர்ல இது அவன் அப்பவே பெங்களூர்ல கொடுத்துருந்தானாக்கா இவன் தான் நம்ம படம் பார்த்தே முடிச்சு முடியும். நீ வேற, நீ அப்படி நம்பிட்டு இருக்கியா நீனு? பெங்களூர்ல கொடுத்தா அடுத்து தள்ளி வினோத் சொல்லியிருந்தான், இந்த படத்துல இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆன யாருமே சாதாரண ஆள் கிடையாது. அதாவது பியூரோக்ரஸியில ஆரம்பிச்சு இந்த படத்துல நடிச்சவர்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருமே சாதாரண ஆள் கிடையாது. அதனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு நான் எதுவுமே கன்க்ளூசிவா சொல்ல முடியாது, நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்காவும் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தான். ஆனா அது தடுக்கப்பட்டுச்சு. இது வந்து பிளாக் தான் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும். ஆமா ஆமா, என்னால ஆதாரம் இல்லாம பிக் நேம்ஸ் வந்துட்டு கால் அவுட் பண்ண முடியாதுங்கிறதுதான். ஆமா, which means பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் தாங்கிறத அவர் வந்து அவர் சொல்லிட்டாரு. அது வந்து அதுக்கு இது பண்ணிட்டாரு, அக்னாலேஜ் பண்ணிட்டாப்ல. அவர் கரெக்டா தானே சொல்றாரு. அவரால் இப்ப எப்படி வந்து நேம்ஸை கால் அவுட் பண்ண முடியும்? நாளைக்கு வந்து அவர் வந்து அதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் இல்ல சொல்றாரு அப்படின்னா. அவர் ஒண்ணு திமுக காரன் கிடையாதுல, வாய்க்கு வந்தது அடிச்சு இஷ்டமயிருக்கு பேசிட்டு அவன் வந்து இல்ல. அவர் அதுவும் சொன்னாரு இல்ல, ஃபர்ஸ்ட் யூஏ கொடுத்தாங்க, அப்புறமா ஏ கொடுத்தாங்க. என்ன நக்கீரன் கோபாலா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது? வாய்க்கு வந்து யாரும் ஹாப்பி இல்ல ஏ கொடுத்ததுக்கு. கிடைச்சதே போதுங்கிற அளவுக்கு. ஆமா ஆமா, ஆல்ரெடி 7 months டிலே வேற. இந்த சூர்யா ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க தெரியல, ஒரே ஒரு ரெட் கொடுத்துட்டு சாவடிக்கிறாங்க.
எங்க பார்த்தாலும் அவங்களோட நோட்டிபிகேஷன். அந்த நான் இங்க ஆகஸ்ட் 14 இருக்கு. அது ஈசல் தெரியுமா ப்ரோ? ஈசல் வந்து ஒரு நாள் வந்து நைட்டு வந்து அந்த ரெக்க முளைக்கும். ஓகேவா? அது பயங்கரமா பறக்கும், போய் போய் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்த நாள் ஆனா செத்து போயிடும். அந்த மாதிரிதான் இது. பேசிட்டு இருக்காங்க. சரி இது சொல்லுங்க. ஹாட்ரிக் ஹலோ அண்ணே, அதுக்கு என்ன தெரியுமாண்ணே பண்ணணும்? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு விளக்கு இல்ல ஒரு மெழுகுவர்த்தி வந்து கொளுத்தி, ஒரு விளக்கு இருந்தா பெட்டர். ஒரு தட்டுல வந்து தண்ணியை ஊற்றி அந்த அந்த விளக்க வந்து அந்த தட்டுல வச்சு விளக்க பத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, லைட் எல்லாம் அமைச்சிட்டு ஈசல் பூரா அந்த தட்டுல வந்து விழுந்துரும். நான் ஓப்பனிங் 100 இருக்குமா? ஹாட்ரிக் வருமா? அது டவுட் தான். நாம வந்து இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, நம்பர்ஸ் பிரஷர் வந்து இப்ப நம்மளுக்கு கிடையவும் கிடையாது. இல்ல ஏன்னு கேட்டா புரிஞ்சுச்சு. பட் எனக்கு அப்படி தோணல எனக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இது வந்து லீக் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட்டிங் அவர் தலைவர் ஃபார் ஒன் லாஸ்ட் டைம் இந்த பிக் ஸ்கிரீன், அவ்வளவுதான். ஓகே, இது என்ன நம்பர் பண்ணாலும் அதை பத்தி நம்மளுக்கு வந்து எந்த வித ஒரு கவலையும் இல்லை. அதை சந்தோஷமா வந்து ஏத்துக்கிறோம். பட் டெஃபினெட்லி அவருடைய பொட்டன்ஷியலுக்கு ஏத்த ஒரு இதை வந்து பண்ணும். பட் வந்து படம் பொசிஷன் ஆகுனது, லீக் ஆகுனது, என்ன அதெல்லாம் இருக்குது இல்ல. அதனால வந்து இந்த 100 டே 1 அந்த மாதிரிலாம் நான் எந்த இதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அல்லது இதுவோ வைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கும். இன்னைக்கு அவர் செல்வாக்கு என்னங்கிறத அவர் ஃபிளெக்ஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஓகே, இதுக்கு மேல அவர் என்னத்தை ப்ரூவ் பண்ணணும்? அவரை நம்பி ஓட்டே போட்டாங்க, அவர் முதலமைச்சராகவே ஆக்கிட்டாங்க. இதுக்கு மேல அவருடைய செல்வாக்கையோ அவருடைய மசிலையோ அவர் வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இல்ல. அதனால எனக்கு ஒரு ப்ரெஷர் ஃப்ரீயா இருக்குது. அந்த மாதிரி ஒரு சினிமாவா இது வந்து அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ், அவருக்கான ஒரு ஃபேன் பேஸ், அவரை நேசிக்கக்கூடிய மக்கள், அவரை செலிப்ரேட் கொண்டாடுற மக்கள், அது என்ன எதுல வந்திருந்தாலும் சரி ரீரிலீஸே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஓகே, சோ அது டிசைட் பண்ணட்டும் இது என்ன நம்பர் சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அதை பத்தி ரொம்ப அதிகமா யோசிக்க இல்லை. நான் இந்த வாட்டி FIFA வேர்ல்டு கப் என்னத்துக்கு ஸ்பெயினுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு தெரியல. இந்த வாட்டி ஸ்பெயின் தான் சப்போர்ட் பண்ணேன். எல்லாரும் ஸ்பெயின் ஒரே ஒரு கட்சி. அதான் ப்ரோ, அந்த ஒரு லீக் ஆன படத்துக்கு 750 ஒரு நாள் கண்டிப்பா 1 பில்லியன் போட்டோம். இதெல்லாம் எவன் நினைச்சாலும் நடக்காது, எவனுக்குமே நடக்காது. ஒரு லீக் ஆன படத்துக்கு 1 பில்லியன் இதுவே பெரிய பிரச்சனை. ஜாவித், நீ எப்போ எந்த தியேட்டர் எப்ப பாக்குற? ப்ரோ இப்போதைக்கு நான் 3 ஷோ புக் பண்ணிட்டேன் ப்ரோ. இன்னும் 10 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிக்கெட் ஒன்றும் கைக்கு வரல. ஓகே ஓகே ஓகே. மற்றபடி 3 ஷோ புக் பண்ணிருக்கேன். வினோத் சொன்னார்ல இன்டர்வியூல, அந்த பசங்க எடுத்துன்னு போய் அவனே எடிட் பண்ணிட்டு பார்த்தாங்கன்ட்டு. அந்த லீக்கான வீடியோ பசங்க எடுத்துன்னு போய் அவங்களே எடிட் பண்ணி 15 பேர் பார்த்தாங்க. அந்த பரத்வாஜில் போட்டிருப்பாங்களே 1 hour இன்டர்வியூல. யாராவது பேசுறீங்களா இல்ல அமைதியா இருக்கீங்களா எல்லாரும்? ஒடிசியஸ் பாத்துட்டியா? இல்லண்ணே, யாருமே ஒடிசி பாத்துட்டியா? எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. எக்கோ அடிக்குது. நான் பார்த்துட்டேன். எப்படி ஜாவேத் தாண்டா தியேட்டர்ல போய் பாக்குற ஒரே ஆளு. எல்லா படம் வந்தாலும் பாத்துருவாங்க. தலைவன் திருப்பி விட்டான் எதிர்பார்த்தது போல.
ஜாவித் உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. போகணும் எபிஸ்ல தான் ப்ரோ போகணும். எபிஸ்க்கு போய் பார்க்கணும். அது எப்போ அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் சென்னைக்கு போகணும். போயிட்டு ராக்கியில பார்க்கலான்ட்டு ஊட்டினா போய் பார்க்கணும். சச்சின் நீ பாத்தியாடா ஏய் ஒடிசி? பாக்கல. இல்ல ப்ரோ, நான் ஒடிசிலாம் பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் தலைவர் தான். அடுத்து வந்துட்டு நான் டைம் பெங்களூர்ல டிக்கெட் இல்லை நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு. ஒடிசிக்கா ஐமேக்ஸ் போலான்னு பார்த்தா 1800 ரூபா வச்சிருக்கான் ஐமேக்ஸ்ல பெங்களூர்ல. ஏ என்னது பண்றது? அவ்வளவுதான் கொடுத்து பார்த்துட்டு இருக்காது மச்சான். கொஞ்ச நாள் ஒரு நெட்ஃபிளிக்ஸ்ல வாரம் வந்துடும். போகும். அந்த அளவுக்குலாம் இல்ல, தியேட்டர் போயிடணும். ஐமேக்ஸ்ல தான் போய் பார்த்தோம். அந்த அவ்வளவு பொறுமையா இல்ல. இல்லைன்னா நீ உன்ன மாதிரி எக்ஸ்பைரிட்ட ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் காலை போட்டீங்கன்னா அவன் கதை சொல்லிடுவான், நீ கேட்டு முடிச்சிருவ. நீ எக்ஸ்பீரி நீங்க இல்ல இல்ல ஒடிசி கதை வந்து தெரியும் நம்மளுக்கு. இதுதான் புக் படமா படிச்சிருக்கேன். படமா புக்கு படிச்சதுன்னு இல்ல, கேட்டதுதான், கதையா கேட்டதுதான். அந்த மாதிரி படமா வந்து விஷுவலா வந்துட்டு எப்படி பண்ணிருக்காங்க, எமோஷன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதுதான் அந்த இதுதான் இது. ஒடிசி பத்தி ஐடியா இருக்குது. ராய பத்தி தெரியும் போதே உனக்கு ஒடிசி பத்தினா கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துடும் இல்லையா, அந்த அந்த வேர்ல்டுக்குள்ள நீ போகும்போது. ஆனா பரவலா ஒண்ணு சொல்லப்படுது எக்ஸ்பீரி, ராய் அளவுக்குலாம் கூட வந்து என்ன சரி மேக்கிங்கா இருந்தாலும் சரி எமோஷனல் கனெக்டா இருந்தாலும் சரி அந்த அளவுக்குலாம் கூட இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. ட்ராய் அளவுக்குலாம் வர முடியாது. வாயிலுக்கு வர முடியாது. அகிலிஸ் கேரக்டர் மாதிரியே இனிமேல் ஒரு கேரக்டரும் வராது. ஹெக்டர். சச்சின் என்ன பேர் என்ன தேர்ஸ்டே எத்தனை ஷோ போலான்னு இருக்க? முத நாள் FTFS போயிட்டு வீட்டுக்கு போய் கனெக்ட் பண்ணணும் ப்ரோ, வேலையை பார்க்கணும். அடுத்த நாள் வந்துட்டு எபிக்ல போகலான்னு இருக்கேன், மதுரையில பெரிய ஸ்கிரீன். அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குமா இல்ல அதுவும் அதே 400 ரூபா தான், 400 ரூபா தான். பட் ஆனா ஐமேக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சூப்பரா இருக்கும். F1 போனேன், செம்மையா இருந்துச்சு அங்க. ஆனா அவன் என்ன ஃபார்மேட்ல போடுறான்னு தெரியல. மேலையும் கீழே அந்த கருப்பு பார் எவ்வளவு, அந்த கருப்பு பார் வந்துருச்சுன்னா வேலைக்கு ஆகாது. அது உனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தராது. சரி, ஏன் இந்த படத்துக்கு ஐமேக்ஸ் போடல இவங்க? லாஸ்ட் 2 படத்துக்கு ஐமேக்ஸ் இருந்து இந்த படத்துக்கு ஏன்? ஒடிசியும் ஸ்பைடர்மேனும் ஓடுது. இல்ல ஐமேக்ஸ் ஃபார்மேட் சொல்றேன். லியோ அண்ட் கோட்டுக்கு இருந்துச்சு தெரியுமா? ஸோ லியோல ஐமேக்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருந்துச்சு. அவங்க வந்து நேரடியா லைவ் லொகேஷன் போனாங்க, அதை ஷூட் பண்ணாங்க. இது கோட்டுக்கும் இதுக்கும் ஃபுல்லா கிரீன் ஸ்கிரீன்லயும் ஃபிலிம் சிட்டிலயும் இருக்கு. எதுக்கு ஐமேக்ஸ்? லியோ எல்லாம் செமையா இருந்துச்சு ஐமேக்ஸ்ல பாக்குறதுக்கு. நான் அப்படியே செகண்ட் ஷோ, லியோலாம் நான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சிட்டு சச்சின் லியோலாம் நான் 2 அப்படியே அடுத்த 2வது ஷோ வந்து 11 மணிக்கு ஐமேக்ஸ் போய் பார்த்தேன். வேற லெவல். லியோ வந்து நான் 2 தடவை பார்த்தேன் சுரேந்தர் ப்ரோ. ஒன்னு நம்ம நெக்ஸஸ் கோரமங்கலால ஐமேக்ஸ்ல பார்த்தேன், அப்புறம் இங்க பலாசோல ஐமேக்ஸ்ல பார்த்தேன். இது ரெண்டும் ஐமேக்ஸ் ஸ்கிரீன். அப்புறம் சினிபோலிஸ்ல ஒரு சூப்பர் ஸ்கிரீன் இருக்கு பிஎஸ்ஆர்ல, அங்கேயும் வந்துட்டு ஒரு லியோலாம் வளர்த்து வச்சு. அப்புறம் சூலூர்பேட்டையில நானும் ஹரிஷ் ப்ரோவும் இங்க இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு காலங்காத்தால போயிட்டு அந்த பெரிய ஸ்கிரீன், மொரட்டத்தனமான ஸ்கிரீன் அது இருக்கிறதுலே. நான் லியோ ஐமேக்ஸ்ல பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. எங்க ஒய்ஃப்க்கு சுத்தமா தமிழ் தெரியாது. அவங்கள கூட்டு போய் உட்காரச்சு பார்த்ததுக்கு சந்தோஷமா நல்லா இருக்கு படம் சொல்லிட்டு வந்துட்டாங்க. டேஸா பார்த்தா அந்த லியோ டேஸை தான்டா மறக்கவே முடியாது. ப்ரீ ரிலீஸும் சரி போஸ்ட் ரிலீஸும் சரி மொரட்ட ஆர்மி வந்து ஃபுல் பவர்ல ஃபுல் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா அந்த லியோ டைம் தான்டா. இவனை எந்நேரமும் ஸ்பேஸ் தான் செய்யுது, ஸ்பேஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஆமா, யாராவது ஒருத்தன் போட்டுக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு the sun never sets in X அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு. ஆமா, வந்து இவன் மதன்லாம் அந்த டைம்ல வந்து கனடால இருந்து அவன் நடு ராத்திரியில வந்துட்டு போடுவான். என்ன அவனுக்கு டைமுகளுக்கு அவன் டைமுக்கு சூட்டபிளா இருக்கும்னு சொல்லிட்டு அதுலயும் உட்காந்து வந்து கம்பெனி கொடுக்கறது அந்த மாதிரி. பீக் ஆக்டிவ்னஸ் அந்த லியோ டைம்ல.
கேரளா புக்கிங் கம்மியா இருக்கா? கேரளால எப்படி ப்ரோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ரெஸ்பான்ஸ் டீசன்ட். ஜாவிது சொல்லு. ப்ரோ நீங்க என்ன எப்போ போறீங்க? 4 மணிக்கா? உங்களுக்கு 6 மணிக்கா? என் டைம் 4:30 மணி. இந்தியன் டைம் வந்து 6 AM. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இதுதான். இதுக்கு முன்னாடி எந்த ஷோவும் இல்லை. ஓகே. ஐ மீன் இங்க இல்ல. தமிழ்நாட்டிலே 9 மணி தானே ஷோ? தமிழ்நாட்டுல 9 மணி. ஏன்னா இங்கே 9 மணி. ஆமா, ஏன்னா இங்கே 9 மணி சொல்லிருக்காங்க. பெங்களூர்ல வந்துட்டு 6 மணி தானே? பெங்களூர் 6 மணி. ஆமா ஆமா, பெங்களூர் எல்லா இடத்துல நீங்க 2 பேரும் ஒண்ணா பாப்பீங்க. நான் சுரேந்தர்லாம் ஒரே டைமிங்ல பாப்போம். ஆமா, இங்க கேரளா அந்த தமிழ்நாடு மட்டும் தான் 9 மணி. அதாவது என்ன டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சா? லைஃப்ல பட் ஃபர்ஸ்ட் தலைவர் டைம் வந்துட்டு தமிழ்நாட்டை தான் சீஃப் மினிஸ்டர். இப்பதான் 2 days பேக் டிக்கெட் வாங்கிட்டேன். எத்தனை மணி ஷோ? விஜயவாடத்துல 6 மணிக்கு. ஓகே ஓகே ஓகே. எங்க எந்த இது? ஆந்திராவா? ஆமா ஆமா. எங்க உங்க சிஎம் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எங்களுக்கு எல்லாம் 1 மணிக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க. வரத காட்டிருக்கலாம் இருந்தாலும் 4 மணிக்காச்சும் பார்த்திருப்பேன். ஆனா இதான் லாஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் 6 மணி ஷோ பாக்குறது. அவ்வளவுதான். இனிமேட்டு 6 மணிக்கெல்லாம் போக மாட்டேன். இதுக்கு மேல 6 மணிக்கு ஷோ போட்டாங்கன்னா போடலாம். அவ்வளவுதான். ஃபைனலா ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு வர வேண்டியதான். என்ன இந்த இது வந்து இது ஜனவரியில வந்திருந்ததுன்னா கொஞ்சம் தாக்கம் பெருசா தான் இருந்திருக்கும் இவனை. இப்ப நம்ம ரிசல்ட் எல்லாம் வந்து பார்த்து இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இருக்குதா, ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஒரு இதை காம்பன்சேட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொன்று இருக்குது. என்ன பர்த்டே வந்திருந்தாலுமே பெருசா பண்ணிருக்கும் இந்த வைப்ல. பர்த்டே வந்திருந்தாலுமே பெருசா பண்ணிருக்கும் அப்ப இருந்த வைப்புக்கு. அது இல்லாம ரீமேக்ங்கிறது ஒரு டார்க் புள்ளி மாதிரி தான் ப்ரோ. எல்லாம் ஒரு நாடா ஒரு பிளாக் மார்க். ஆனா கர்நாடகால பயங்கரமா கட் அவுட் வச்சிருக்காங்க தமிழ்நாட்டை தாண்டி. ஆமா, நீங்க செலிப்ரேட் நல்லா போகுது. நீங்க செலிப்ரேட் பண்றது இல்ல, என்ன பண்றாங்க? இல்ல அப்படி இல்ல, இங்க கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இங்க வந்து அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாவே பாக்குறாரு. அங்க அந்த ஊர்ல சிஎம் சரியில்லை. அப்படி கிடையாது. இங்க நம்ம பண்ணா ஏதாவது லொட்டு லொசுக்குன்னு ஏதாவது குறை சொல்லுவாங்க. அப்புறம் என்னமோ நம்மளுக்கு மட்டும் இது நடக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாவே இருக்கிறாரு. இல்ல ஆனந்த் சார் இல்ல அப்படிலாம் இல்ல, சிஎம் சரியில்லைன்னு அவ்வளவுதான். சிஎம் சரியில்லை. ஆமா, எல்லாத்துக்கும் சிஎம் தான் காரணம். அவருதான். எங்க சிஎம் எல்லாம் 6 மணிக்கு கொடுத்துட்டாங்க. எங்க சிஎம் தான் மோசம். எங்க சிஎம் எல்லாம் 1 மணிக்கு கொடுப்பாங்க. எங்க டெபுட்டி சிஎம் எல்லாம். நீங்க வேற. நம்ம சென்னையில வந்து அந்த சிஜேபியினர் போராட்டம் பண்ணாங்கல்ல, அவங்களை கைது பண்ணிட்டாங்களாம். ஒரு 10 பேர் அந்த சிபிஐ சேர்ந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ரோ. அவங்களை கைது பண்ணாங்க ப்ரோ. இது மெரினால என்ன எல்டி போடுறாங்களா? ஜனநாயகம் ஏதோ பார்த்தேன் போஸ்ட். எல்இடி ஸ்கிரீன்.
மறுநாள் எல்இடி செலிப்ரேஷனா? ஆமா. இவன் போட்டிருந்தான். அலெக்ஸ் ஏதோ போட்டிருந்தான். சையத் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க சொன்ன நல்லா. ஒரு பாயிண்ட் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட நான் முழுமையா ஆதரிக்கிறேன். ஜனவரி 9th இந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம இன்னும் பெரிய மெஜாரிட்டியோட வந்துட்டு இருப்போம். இந்த மாதிரி பஸ்ஸு எல்லாம் கடைசி மினிட்ல நமக்கு வந்து பிரச்சனைகளை உண்டாக்குன காரணமும் அதுதான். தாவேகா பெரிய சுனாமி அலை, அதாவது சிஎம் விஜய்க்கு சாதகமா ஒரு சுனாமி அலை அடிக்குதுன்னு இவங்க உளவுத்துறை மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜனவரி 9th இந்த படத்தை வந்து பாசிச பாஜகவும் இந்த சிபிஎஃப்சி சென்னையும் சேர்த்து வந்து முடக்குன காரணமே அதுதான். அது ரிலீஸ் ஆனா நம்ம கண்டிப்பா 180 கிட்ட போயிட்டு இருக்கோம். அதனால தான் இவ்வளோ நாள் தடுத்து வச்சிருந்தாங்க. நான் இங்க யூஎஸ்ல பார்க்க போறேங்க. ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட. ஆல் ஓல்ட் டைமர்ஸ். நாங்கெல்லாம் வந்து 90s கிட்ஸு. ஸோ போயிட்டு டிசியில் பார்க்குற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. டிக்கெட்டும் போட்டாச்சு. ஐ மீன் டிக்கெட் எடுக்க போகிறாங்க ஒருத்தங்க. பட் நான் என்னோட ஊர் பக்கத்தில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நான் வந்து ஒரு ரோட் ட்ரிப் மாதிரி பண்ணி பார்க்க போகிறேன். பெரிய ஹைப்பு தாங்க இங்கேயும். கலிஃபோர்னியாவில் ஆப்பிள் சினிமாஸில், இங்கே யூஎஸில் ஏஎம்சி, ரீகல், சினிமார்க்கு, ஆப்பிள் சினிமாஸில் ரிலீஸ் ஆகுது. எல்லாமே பெரிய ப்ரமோட்டர்ஸ் தான். எல்லா இடத்துலையும் பயங்கரமாக இருக்கும் ஆரவாரம். சூப்பர் ப்ரோ. மில்லியன் வருமா ப்ரோ ப்ரீமியர்ஸ் மட்டும்? ப்ரோ அங்க எப்படி ப்ரோ சென்சார் என்ன கொடுத்துருக்காங்க? சென்சார் கிடையாது யூஎஸ். கிடையாது. ஆமாம் ப்ரோ. இங்கே வந்து இந்தியன் சிபிஎஃப்சியோட ரேட்டிங்கை தான் அதை அப்படியே அந்த எம்பிஏக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. மோஷன் பிக்சர்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அவங்களோட ரேட்டிங்கு. ஐ திங்க் யூஏ தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். PG-13ன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில். பேரண்டல் கைடன்ஸ் அண்ட் 13க்கு மேல்பட்டவங்க. ஏ சர்டிஃபிகேட்டாக கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில். இல்ல PG-13ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னு அன்னைக்கு 13 வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் பேரண்ட் கைடன்ஸோட வரணும், 13 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்கள் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. இங்கெல்லாம் ஏ தான் ப்ரோ. இந்தியால ஏ சர்டிஃபிகேட். ஓகே. இங்கே ஐ திங்க் PG-13 தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுலயும் நம்பர் 1 தான் ப்ரோ. அதனால தான் ஏ கொடுத்துருக்காங்க. ஏபிசிடிலயும் நம்பர் 1 தான், அரசியல் நம்பர் 1 தான், சினிமாவில் நம்பர் 1 தான்.